எனக்கு பிரியமானவர்களே, நாம் வாசிக்கப்பட்ட வேத பகுதி நமக்கு எதை குறித்து சொல்லுகிறது? இந்த யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின இந்த 2வது நிருபம் யார் எழுதியிருப்பாங்கன்னு நாம் நினைக்கிறோம்? யார் எழுதியிருப்பாங்க நினைக்கிறோம்? சொல்லிருப்பாங்களா? யோவான். அப்புறம் சொல்லுங்க, யார் எழுதியிருப்பாங்க? 2வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். தெரிந்து கொள்ளப்பட்டவளும் ஆகிய அம்மாளுக்கும் அவளுடைய பிள்ளைகளுக்கும் மூப்பனாகிய நான் எழுதுகிறதாவது இங்கே 2வது வசனம் மிக தெளிவாக இங்க ஒரு விஷயத்தை சொல்லுகிறது. இந்த நிருபத்தை எழுதியவர் மூப்பர் இல்லையா? மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேகர் இருக்கிறார்கள் என்கிற சத்தியத்தை இந்த வசனத்திலே வைத்திருக்கிறார் என்று சொன்னால், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய அம்மாங்களும் அவருடைய பிள்ளைகளுமாக மூப்பராகிய நான் எழுதுகிறதாவது என்று சொல்லுகிறார். இங்கே தன்னுடைய பெயரை அங்கே சொல்லல. இந்த அதிகாரத்தை இதற்கு முன்பாக 1வது யோவானை நாம் வாசிக்கின்ற பொழுது அதன் அடிப்படையிலே அதே காலத்திலே அதே விதமான காரியங்களை எழுதுகின்ற போது யோவான் எழுதுகிறோம். ஆனால் மூப்பனாகிய நான் எழுதுவதாவது, ஆரம்ப நாட்களிலே சபைகளிலே மூப்பர்கள் அதிகமான பவர்ஃபுல்லான மக்களாக இருந்தார்கள். மூப்பர்கள் என்று சொன்னால் சபையை கண்காணிக்க வேண்டும், சபைக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுக்க வேண்டும், சபையில வருகிற நல்லது கெட்டதுகளில் கலந்து கொள்ள வேண்டும், ஜெபிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும், எல்லாவற்றையும் அனுசரித்து அந்த சபையை உன்னதமான நிலைமைக்கு கொண்டு போற அனுபவம் மிக்கவர்களாக மூப்பர்கள் இருந்தார்கள். சபைகளிலே மூப்பர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். எல்லா காலங்களிலும் மூப்பருடைய ஆலோசனைகள் அங்கு கேட்கப்பட்டது. அந்த மூப்பர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், சபைக்கானதை மட்டுமே அவருடைய சிந்தனையாக இருந்தது. சபையுடைய வளர்ச்சியே அவருடைய சிந்தனையில இருந்து கொண்டே இருந்தது. அதான் சொல்றாரு இங்கே என்ன சொல்ற, மூப்பராகிய நான் எழுதுகிறாரு என்று சொல்லுகிறார். அப்ப மூப்பர் என்று சொல்லுகின்ற பொழுது அவர் முக்கியமான ஒரு நபராக இருந்திருக்க வேண்டும். ஏன்னா அவருடைய பெயரை குறிப்பிடப்படவில்லை. நான் நினைக்கிறேன் அவர் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு மூப்பராக இருந்திருக்க வேண்டும். ஒரு பிரசித்தி பெற்றவர்னா ஒரு நல்ல ஒரு உன்னதமான பெரிய ஒரு லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு மூப்பராக இருந்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இங்கே இந்த வாசிக்கப்பட்ட இந்த யோவான் 2வது யோவானை இந்த நிருபத்தை எழுதுகின்ற பொழுது இதுல ரொம்ப சின்ன ஒரு அதிகாரம் தான். எத்தனை வசனம் இருக்குது? 13 வசனம் தான். இந்த 13 வசனத்தையும் நாம் வாசிக்கின்ற பொழுது அதிலே 4 பாகங்களாக இந்த புஸ்தகத்தை, இந்த நிருபத்தை பார்த்திருக்கிறார். முதலாவது பார்க்கிற காரியம் என்று சொன்னால், அதுக்கு என்ன சொல்றா முன்னுரிமை கொடுத்து, அதான் முன்னுரைன்னு சொல்லுவாங்கல்ல, அனுப்புனர் அப்படின்ற மாதிரி சொல்லுகின்ற போது அதெல்லாம் இங்க எழுதுகிறார். அதாவது முதல் 3 வசனங்களை இதுல குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். 2வது 4, 5, 6 வசனத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இங்க அன்பின் மேன்மை குறித்தான காரியங்களை குறித்து பார்க்கிறோம். 5வது வசனத்தை வாசிங்க. அம்மாளே, நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்று உமக்கு புதிய கற்பனையாக எழுதாமல் ஆதி முதல் நமக்கு உண்டாயிருக்கிற கற்பனையாக எழுதி உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்று இந்த 4, 5, 6 வசனங்களை அன்பினுடைய மேன்மை குறித்து எழுதுகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். அடுத்தது 3வதாக 7, 8, 9, 10 வசனம் எதை குறித்து சொல்லுகிறது என்று சொன்னால், அந்தி கிறிஸ்துவை பற்றிய எச்சரிக்கையை குறித்து சொல்லுகிறார்.
என்ன சொல்றார்? 7, 8, 9, 10, 11 வசனங்கள். 5 வசனமும் எழுதி சொல்கிறார். அந்தி கிறிஸ்துவை பற்றிய என்ன சொல்றாரு? எச்சரிக்கையை குறித்து எழுதுகிறார். 12, 13 வசனத்தை முடிக்கிற காரியமாக இருக்கிறார். ஆக இந்த அதிகாரத்தை 13 வசனத்தை நீங்க 4 பிரிவாக பிரித்து எழுதுகிறதை நாம் இங்கே நாம் பார்க்கிறோம். ஆகவே எனக்கு அன்பான சகோதரி சகோதரியே, இன்றைக்கு நாம் பார்க்கிற காரியம் என்னவென்று சொன்னால் 8வது வசனம் வாசிங்க. உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையா இருங்கள். இங்கே 8வது வசனம் என்ன சொன்னேன்? அந்தி கிறிஸ்துவை பற்றிய எச்சரிக்கை என்று சொன்னேன். அங்க சொன்னார் பாருங்க, உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று ஒரு எச்சரிப்பை நமக்கு இங்கே கொடுக்கிறதை பார்க்கணும். எச்சரிப்பு என்ன? ஜாக்கிரதை சொல்றல, ஜாக்கிரதையா போயிட்டு வா, உலகம் பொல்லாத இருக்குது, ஜாக்கிரதையா போயிட்டு வாமா அப்படி நம்ம என்ன சொல்றோம்? ஜாக்கிரதை நம்ம எச்சரிப்பு கொடுக்கிறோம். அங்க போகாத, அதை செய்யாத, இங்க நிக்காத என்ற எச்சரிப்பை செய்கிறோம். அதேதான் இங்க சொல்ற, உங்கள் செய்கையின் பலனை இழந்து போகாமல் நம்முடைய செய்கையினாலே, நம்முடைய விசுவாசத்தினாலே, நம்முடைய நம்பிக்கையினாலே நாம் பெற்றுக்கொண்ட விசுவாச வாழ்க்கையினுடைய காரியத்தை இழந்து போகாமல் நாம் என்ன பண்ண, அதற்கான பலனை பெறும்படிக்கு நீ எச்சரிக்கை இல்லை என்று சொன்னால் நாம் செய்த விசுவாச காரியங்களினால வருகிற நன்மையை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது.